ஹலோ கைஸ், நான் உங்க விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சே ஷிட்டாரா ஸ்லைம் சீரிஸோட எபிசோட் 13 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்றேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாரும் ஹார்ட் மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதை கூட போலாமா? இப்ப திரும்பி அவன் புதுசா ஒரு ஆபத்தான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் என்னால நம்ப முடியாது சார். அதே மாதிரி நான் ஒன்னும் அந்த டீமன் லார்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா அவன் ஹோலி ஹினட்டாவை தோக்கடிச்சிருப்பான். ஆனா வேன், நீ கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்துக்கிறிய. பின்ன என்ன இந்த பேப்பர்ல இருக்க விஷயத்த அப்படி என்ன நம்ப சொல்றீங்களா? அந்த டீம் இவனுக்கு முன்னாடி ஒருத்தியும் அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட ஹோலி வார்ஸை சந்திச்சிருக்காங்க ஹினட்டா. அதுல அவங்களும் நிறைய வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதன் வகையில இன்னமும் இந்த டீமன் லார்டு கூட இவங்க சண்டை போட்டதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த சண்டையில யார் தோத்தாலும் அதுல ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல. அதனால இதனோட விளைவா இப்போ லோபிலியஸ் கண்ட்ரி வந்து டெம்பஸ் கண்ட்ரி கூட இப்போ நட்புறவா இருக்காங்க. ஏன்டா இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டு சொல்ற வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஏன்னா இங்க இத்தனை பேர் ஆச்சரியப்படுற மாதிரி தான் நானும் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா வேன் சொல்ற விதத்திலயும் எனக்கும் கொஞ்சம் அதுல நம்பிக்கை இருக்கு. அப்போ ஒரு கிளவியும் ஆனா இப்போதைக்கு நம்ம அது புலம்புற நேரம் கிடையாது. கிங் கேசல் ரீமருன்னு சொல்ல போற டீமன் இப்போதைக்கு உன்னை விட வலிமையா இருக்கலாம். அதனால கண்டிப்பா நமக்கு அவன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். அந்த டைம் இவனும் என்ன பேசுறீங்க? ஆமா, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு டீமன் லாடா இப்போ எவால்வ் ஆயிருக்கான். அது நமக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் தர விஷயம் தான். ஆனா ரீமோரு எப்படியாப்பட்ட மனுஷன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதன் வகையில அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம். அந்த டைம் என்ட்ரிட்டான்ற அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கொடுத்து அமைச்ச அந்த திருவிழாக்கான இன்விடேஷன் அவன் கிட்ட கொடுக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கிங் காசல், அடடா புதுசா இப்ப எவால்வ் ஆகிற டீமன் லார்ட் ரீமோருக்கு ஒரு விழா நடத்த போறாங்களா? அதுக்காக தான் வர சொல்லிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது ரீமோரோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நல்லா பண்ண போற போல. இப்ப ஹீரோவோ ரங்கா மேல போயின்னு இருக்கான். என்னாச்சு லார்ட் ரீமோரோ? அதுவோட இப்ப திருவிழா வேற வரப்போறதுனால வண்டிகளை என்னென்ன விஷயங்கள் தேவையானதோ அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். வேற எதனா தேவையானு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுக்கு எப்படியாச்சும் மக்களை திரும்ப திரும்ப வர வைக்கணும்டா. அதுதான் மெயினான கோல். அதுக்கு எதனா ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமான்னு யோசிக்கிறேன். அதுக்காக தான் அந்த மஜுபோன்ற ஒரு ஆளு கிட்ட ஒரு பேட்டில் டோர்னமெண்ட் நடத்த சொல்லி வேலையை கொடுத்திருக்கேன். அவன் என்னடானா அது தினமும் நடத்தலாம் முடியாது, எதனா முக்கியமான காலகட்டத்தில் தான் நடத்த முடியும்ன்றான். ஆனா எனக்கு மக்கள் நம்மளோட நாட்டுக்கு அடிக்கடிக்க வர வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நல்லாவே தெரியுது டீமன் ப்ரோ. டேய் இந்த இடத்துல ஏன் உரிமடா, நீ யாரா வந்து குறுக்குல பேசிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வயசு தொலைவா கேக்குது. என்னடா அங்க என்ன நடந்ததுன்னு இவனுக்கு பாக்க ரவுடி பண்ணி எவ்வளவு அங்க பிரச்சனை பண்ணி இருக்கா. அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துக்கு எனக்கு வேற தத்துவம், நான் கைப்பற்ற போறடா போடா அப்படின்னு இங்க ராமிரஸ் வந்திருக்கா. ஏமா நீ சொல்ற வரது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இது வந்து எங்களோட டீமன் லார்ட் ரீமரோட இடம். அதனால நீ இஷ்டப்படிலாம் உன்னோட இடமா மாத்த முடியாது. ரீமரோவும் இந்த பையன் ராக்கியூ தானே, இவன் மைட்டினோட பயிற்சியாளர், அப்புறம் ஒரு திறமையான கட்டிட கலைஞன். ஏமா இந்த இடத்துல ரீமரோ எந்த விதமான கட்டளையும் கொடுக்காம உன்னால எதையும் பண்ண முடியாதுமா. விரும்பினாதான் எல்லாமே நடக்கும். ஏய் ஏன்டா என்கிட்ட இப்படியே பேசுற? ரீமரோ சொன்னா எல்லாம் நடக்கும் அப்படின்ற. நாங்க எவ்வளவு தொலைல இருந்து வந்திருக்கோம். எங்களை மாதிரி என்ன பொண்ணுங்க தனியா அப்படி விட்டுட்டீங்கன்னா நான் எங்கடா வாழ்றது போயிட்டு. நாங்க எவ்வளவு ஏழ்மையில வாழ்றது தெரியுமா? ஒரு ஆதரவு கொடுப்பீங்க சொல்லிட்டு நம்பி வந்தா எப்படி பண்றீங்க? ஏய் நீ நல்லாவே நடிகர்ன்றது தெரியுது. உன்னோட நடிப்புல எனக்கு பழிக்காது. இது வந்து டீமன் லார்ட் ரீமரோவோட இடம். அது முதல்ல நான் வச்சுக்கோ. ஏய் அது எனக்கு நல்லாவே தெரியுதா. என்னடா சொன்னதே சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் திரும்பி கோவம் வந்துச்சு. அவனை ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். நான் வச்சுக்கோ. நான் கோவப்பட்ட இந்த உலகமே தாங்காதுடா. என் முன்னாடி இருக்கா பாரு, இவனை போட்டு நெசிக்கு போடுவா. கரெக்ட் தானே பிரிட்டா? ஹீரோவா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ரீமரோ நீயா எப்பா வந்தா நல்லா இருக்கியா? என்னது லேடி ராமிரேஸ் உங்களுக்காக புதுசா மரம் எடுத்து வந்திருக்க வீடு கட்டுறது. ஆமா நீங்க என்ன பண்ற டெரினி? சார் ரீமரோ எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி மிஸ் டெரினி, நீங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது லேடி ராமிரேஸ் வந்து எந்த விதமான தப்பும் செய்யல. இவ சொல்ல மாட்டான். சரி பெரட்டா நீ மட்டும் சொல்லு என்ன நடந்துச்சு? சொல்றேன் லார்ட் ரீமரோ. இது எல்லாமே நடந்தது நேத்து தான் ரீமரோ. எங்களோட இடத்துல நாங்க உங்களை கூடி பேசினோம். அப்ப லேடி ராமிரேஸ் தான் இதுக்கப்புறம் திரும்பி இதோட தொடங்க முடியாது, இந்த மாதிரியா பண்ணிருந்தா இடம் நடக்கிறது பாத்தியா, அடிச்சடியில கை வரவிட்டு இருக்குது. உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இந்த நல்லாவே இடம். சூப்பரா சொன்னீங்க லேடி ராமிரேஸ். நீங்க எப்பவும் போல இப்பயும் புத்திசாலித்தனமா ஐடியா சொன்னீங்க. பரவாயில்ல, நீ என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லையா? இப்போதைக்கு இந்த இடத்துல வெளியே போகணுன்ற ஒரு நோக்கத்தோட இருக்கீங்க. வெளியே போட்டு எந்த இடத்துல தங்குவீங்க, என்ன போனீங்க, அதை யோசிச்சு பாக்கலையா? இதுதான் உங்களோட புத்திசாலித்தனமா? பரவாயில்ல, நீ கேட்டதே எனக்கு சந்தோஷம் தான். வேறட்டா எதுக்காக இந்த இடத்த விட்டு வெளியே போறோம்னு தெரியல உனக்கு? இந்த இடத்துல இருந்தாலே போர் அடிக்குது. யாருமே இல்ல, விளையாடுறது ஒரு இடமும் கிடையாது. உங்க மூஞ்சியை நான் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த கேம்பஸ் கண்ட்ரி போனா அந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணல. அதுக்காக அங்க போறதுக்கு ஐடியா பண்ணிருக்கேன். ஆனா லேடி ராமிரேஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி தான் சார் ரீமரோ வந்து உங்களை அவாய்ட் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு. வேறட்டா நீ இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிற. அது மட்டும் இல்லாம ரீமரோ வந்து உண்மையா நல்ல மனுஷன். ஏன்னா லேடி ராமிரேஸ் போன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான அன்பான ஒரு பொண்ணோட கோரிக்கை அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு. என்னது அழகான அன்பான பொண்ணோட கோரிக்கையா? கண்டிப்பா அந்த மனுஷன் டென்ஷனாக போறான். இதை கூட்டு போனா இப்ப பிரசட்ல இதுதான் நடந்துச்சு. லார்ட் ரீமரோ கரெக்டா துரோகி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு லேடி ராமிரேஸ் பாக்குது. லேடி ராமிரேஸ் இதை விரும்பிதான் இந்த இடத்துல ஒரு டோர் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல தங்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் வீடுலாம் வர கட்டின்னு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுது ரீமரோ. இதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடாதா, இந்த இடத்துல நான் வாழலாம் இருக்கேன். பக்கத்துல இருந்து டெரினியும் லேடி ராமிரேஸ் அழுவாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு.
ஹீரோவும் திரேனி இவளுக்காக நீ அழுவாத, இவ எப்படி போட்டு ஆளுன்றது எனக்கு தெரியும், ராமரிசே உன்னை பத்தி எனக்கு தெரியும் சரியா. சரி அப்புறம் கோபிக்கும் இவங்க எதனா பிரச்சனை கொடுத்தா என்ன மன்னிச்சிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லாட்ரி ப்ரோ. ஆனா இவங்க மட்டும் நம்மளோட 2 காவலர்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. அங்க பாருங்க சொல்ல பார்த்தா 2 பேரும் தூங்கி இருக்காங்க. ஏய் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு, அதுவா சும்மா கத்திக்கிட்டே பின்னாடி வந்தாங்களா, அதான் வேற எதுவும் இல்ல. இது ஒண்ணும் இல்ல, ராமரிசோட தப்பு கிடையாது. அந்த 2 கார்ட்ஸ் தான் எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. இவகிட்ட தப்பா நடந்து பார்த்தாங்க, தப்பா பேசுறாங்க. அதனாலதான் நாங்க அவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். அப்பனா நீங்க 2 பேரும் இந்த இடத்துல சும்மா வீடு கட்டி வாழ்றதுக்காக வந்தீங்க. அந்த இடத்துல அந்த கார்ட்ஸ் 2 பேரும் வந்து பாத்துருக்காங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாம நீங்க பண்ற வேலையை தடுத்ததுனால நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆயிட்டு உங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தூங்க வச்சிட்டீங்க. அதானே. ஆனா அவங்க 2 பேரும் தூங்குறது மட்டும் இல்லாம காபிக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க பண்ற பிரச்சனையை பார்த்து இருக்கான். அந்த டைமிங்ல தான் நாங்க இப்ப கரெக்டா வந்திருக்கோம். உனக்கு எவ்வளவு தெரியும், உனக்கு இதுல உரிமை கொடுத்து பண்ண சொல்லி அது ஏமா தப்பு கிடையாது போடா. ஆனா பீஸ்லா என்ன இந்த இதுல தொத்துறாத, ஏய் நான் உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. சரி 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 டென்ஷன் ஆகாத அப்படின்னு அவசரிச்சுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது பாக்குறான். இது கதவான்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, உன்னோட ஃப்ளோரோட டோர் தானே இது, ஒருவேளை இதை மட்டும் நம்ம வேலை செய்ய வச்சுக்கணும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே இவனெல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொரிசியஸ் டெனஸ்டி தாய்லியன் கண்ட்ரியை காட்டுறாங்க. அந்த நாட்டுல இப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. மை லேடி எனக்கு இந்த மான்சஸோட கண்ட்ரில இருந்து அழைப்பு வந்திருக்கு, அதாவது திருவிழாக்கான ஒரு இன்விடேஷன் தான். அந்த டீம் தலைவனும் ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ டீமோல ட்ரீமரோவாவே அவரு அவள் வாரிட்டாரு. ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நமக்கு நல்லதுதான். ஏன்னா இது மூலியமா நம்ம நாட்டுக்கு இன்னமும் பேரும் புகழும் கிடைக்கும். உங்க கூட நட்பு நடக்கிறதுனால இதனால உங்களோட லேடியோட புகழும் பல இடத்துக்கு போகும். ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாம நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இல்ல. கண்டிப்பா இந்த நேரத்துல இவங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஓ அப்பனா ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு தான் இப்ப போயிட்டு வந்திருக்கேன் சரியா. ஒரு மில்லியன் நீ அதிர்ஷ்டமானவன் தான் பாரு. அந்த இடத்துக்கு என்னோட பேரை சொல்லிட்டு போய் ட்ரேடிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு பிசினஸ் பேசிட்டு நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இப்ப வந்திருக்கேன். ஆனா பாரு என்னோட தூதுவன் சொல்லிட்டு நான் அந்த பேர்ல அவங்க கிட்ட போயிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரி கூட நட்பு வேலை ஏற்படுத்திருக்கேன். அதுவும் என்ன விட்டுட்டு நீ எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க மை லேடி, ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து ஒரு மான்சஸ் நிறைஞ்சிருக்கிற இடம். அதனால அந்த இடத்துக்கு உங்களை எல்லாம் நான் எப்படி கூட்டும் போறது, எனக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குமா தெரியாது. அதனால உங்களுக்கு பதிலாக நான் செக்அப் பண்ணலாம் சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தேன். அதனால உங்க கூட்டும் போக முடியாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் ஆனா அவ்வளவு சுவாரஸ்யமான இடத்துக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன், சுவாரஸ்யமான ஆட்களை வேற மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஜம்முன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி அது ஆபத்தானதா இருக்கும். என்னோட வாழ்நாள்ல நான் இது வரைக்கும் எவ்வளவோ காலங்களை கலந்து வந்திருக்கேன். ஆனா என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு டீமன் லார்ட்ஸ் யாருமே நான் பார்த்தது இல்லடா. ஆனா உனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இதுல இருந்து என்ன தெரியுது, என் கூடியே இருந்து எனக்கு நீங்க நம்பிக்கை தர மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. நீ என்னோட நாட்டுல இருந்து எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தனா இருந்து உன்னோட லேடிக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். இது எனக்கு ரொம்ப மனசு உறுத்துது தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு நான் உற்சாகமா இருந்ததே இல்லை. ஏன்னா அந்த கண்ட்ரி அந்த அளவுக்கு இருக்கு போல. ஆனா என்கிட்ட சொல்லாம இந்த நீ வேலையை நீ பாத்துருக்க தனியா போயிட்டு உன்னை நான் என்ன பண்றது, அவங்களும் மறைக்க இவனும் பயப்படுறான். சரிடா இப்ப நீ என்ன நினைக்கிற, உலகமா வேணாவா அந்த இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஆனா மை லேடி இது நீங்க தான் இப்ப சூஸ் பண்ணணும். என்னடா விளையாடுற, அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு எல்லா வேலையும் என் சார்பா நீயே முடிச்சு வந்திருக்க, இதை நீ பண்ணிட்டு பாத்துக்கலாம். உண்மையிலே நீ தான் சொல்றியா, உனக்கு எப்படி தெரியும். இரணிக்கு சில ஸ்வீட் சொன்னா ரொம்ப பிடிக்கும். அவ நினைச்சா அப்பப்போ என்னோட இடத்துக்கு டீ பார்ட்டிக்காக வந்துட்டு போவா. அது வகையில வரும்போது நான் திரும்பி அவகிட்ட சந்திச்சு நல்லா ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிட போறேன். அப்படியா நானும் தான் அப்படின்னு இவன் குஷியாவே. ஆனா வழக்கமா அவ இங்க நடக்கிற தேநீர் விருந்துக்கு தான் வருவா. என்னது இது எப்படி எனக்கு தெரியாம போயிடுச்சு. 2 கம்யூனிட்டிங்களா உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன், இருந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு போனானா என்கிட்ட சொல்லுங்க தான் சொன்னேன். இருடா உங்களுக்கு இருக்குது, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சரிடா என்னோட பவர் யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி சொல்லுங்க நான் கேட்கறது ரெடியா இருக்கேன். ஒரு ஆச்சரியமும் இல்ல, அவ அவளோட கடையை காலி பண்ணின்னு வேற ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னால அது வேற எங்கேயும் இல்ல. இப்ப நீ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்த டெப்ளஸ் கண்ட்ரிக்கு தான் அவ போறான். என்னது அதனால ஒழுங்கா சொல்லு, இப்ப நீ போயிட்டு வந்தல அந்த இடத்துல என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படி. அதுடா அப்போ பார்த்தா அந்த இடத்துல கிரிமினல் வாயில போட்டு சாப்பிட்டு இருக்கான். அந்த டைம் ஷூனா கிட்ட ஒரு பொண்ணும் ஏது ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இல்ல, நான் எதுவும் ஒண்ணும் பண்ணல. யோசினா கிட்ட அது உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. உண்மையை சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம திணற, என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரி சார்பா தேவையில்லாத விஷயத்த முன்கூட்டியே நீ முந்திரித்தனமா பண்ணாது. கண்டிப்பா பண்ண மாட்டேன். நம்ம லேடி இப்போ ரீமர் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததுபடி பதிலுக்கு அவருக்கு என்ன பண்ண போறீங்க. ஆமால மான்சஸோட தேசம் அந்த இடத்துல தான் நான் என்ன பண்றாங்கன்னு இப்ப பாத்துட்டு வந்தேன். கண்டிப்பா நான் போனதன் விளைவா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா என்ன மட்டும் கிடையாது, அந்த இடத்துக்கு வர ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கவலைப்படாத ஹெரால்ட். என்ன சொல்றீங்க மை லேடி, அவங்க என்ன நினைச்சாலும் நீ கவலைப்படாத. யார் நினைச்சாலும் என்ன பழி வாங்க முடியாது. அந்த டீமன் லார்ட் ரீமரோ ஒருத்தனுக்காக நம்மளோட நேஷனோட செக்யூரிட்டியை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க புரியல. அதாவது ரீமரோ வந்து நம்மளோட நேஷனுக்கு சாலைகளை போடுறோம்ல, ஆமா அதுக்கான சுங்கச்சாவடிகள் அதுக்கப்புறம் சுங்க கட்டணம் வேற அதுக்கான உரிமைகள் அவன் கேட்டாங்க. ஆனா அவரு அதுலயே தான் ரொம்ப கவனம் செலுத்தி இருந்தாரு. சரியா சொன்ன, அங்கதான் பிரச்சனை. ஏன்னா இந்த இடத்துல அவங்க கிட்ட நம்ம முழு பொறுப்பையும் கொடுத்து நம்மளோட நேஷன் வரைக்கும் சாலைகளை போட சொன்னோம்னா நம்மளோட முழு உரிமையை தான் அவன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பணத்தை செலவழிக்காம அவனே நமக்காக போட்டு தரன்றாங்க. ஆமா ஆனா அவன் சொன்னதுல இந்த காசு தர விஷயங்களை தான் அவன் சொன்ன மாதிரி தெரிஞ்சது. நீ ஒன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்டா. ஏன்னா நம்மள மாதிரியான ரொம்ப காலம் வாழக்கூடிய ஆட்களுக்கு லாபத்துல அடிப்படையில நம்ம தான் திட்டங்களை வகுக்கணும். சரியா சொன்னீங்க. ரீமரோ டீமன் அவன் நமக்காக சாலைகளை போடுறான், கூடவே டோல்கேட் வேற அவங்களே பாத்துக்கிறேன்னு வேற சொல்றாங்க. பேசாம நம்மளும் கொஞ்சம் காசை போட்டு செலவு பண்ணுவோமா. நீ இவ்வளவு அப்பாவியா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. ஒண்ணுமா உனக்கு புரியல. ரோடு போறன்றது அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா பல
ஏகப்பட்ட வேலைகள் இதுல இருக்கு. லம்ப அவன் நமக்காக ரோடு போட்டு தரேன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம காசாத கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளால உடல் உழைப்பு கொடுத்து அந்த இடத்துல ரோடு போட வசதி எல்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம அவனுக்கு அடிமையா இல்லாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் பல கண்ட்ரிகளை இப்போ ரொம்ப எக்கனாமிக்கலா கனெக்ட் பண்ணிட்டான். அதன் வகையில மலிம் வாழ்ற கண்ட்ரியான அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வடமேற்குல மேற்கத்திய நாடுகள் இருக்கு. அதுக்கு மேல நார்த்ல ஆர்மடு நேஷனான துவாரகன் அந்த நாடு இருக்கு. இந்த நேஷனுக்கெல்லாம் இடையில தான் ரீமுரோவோட நேஷனும் இருக்கிறதுனால ஈஸியா எல்லா நாட்டையும் அவன் கனெக்ட் பண்ணிடுறான். அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? ரோடு போறது இல்ல, அப்புறம் டோல்கேட் அமைக்கிறதுல இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் செலவு பண்ணலாம்ன்றீங்களா? செலவு பண்ணலாம் தான் சொல்றேன். ஆனா அவனுக்கு அடிமையா இருந்து கிடையாது. அவன் என்னதான் ஒரு டீமலா ரீமுரோ வைப்பு இருக்கலாம். கண்டிப்பா அவங்ககிட்ட நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டியது நமக்கு நல்லது. அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி அவன் எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சுக்கின்னு அவன் கூட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீ தான் கொஞ்சம் முந்திரி கொடுத்தனமா பண்ணிட்டேன். அப்படியா நம்ம மழுத்திடுங்க இல்லடி தேவையில்லாம இதை செஞ்சுட்டேனா? சரி விடு. ஏதோ நீ முந்திரி கொடுத்தனமா ஒரு முறை இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணிருக்கேன். அதனால அடுத்த முறைலாம் நான் இப்படி பண்ண மாட்டேன் சரியா? ஏன்னா உனக்கான இடத்துக்கு நிறைய பேர் வர ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீமுரோ வேற நம்மள இன்விடேஷன் கொடுத்து அடிச்சிருக்கான். அவனுக்கு பதில் சொல்ற வகையில என்ன சொல்லலாம்? முடிவா எனக்கு தெரிய வர விஷயம் வச்சு பார்க்கும்போது அவன் பண்ற பிஹேவியரே ஒரு ஹியூமன் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அவன் வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு மறுஜென்மம் எடுத்து வந்திருப்பான். ஏன்னா அவன் ஒரு ஹியூமன் மாதிரி தான் நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனை போலியதான் இந்த இடத்துல ஹீரோ ஷிஷோ, அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் யோகி, கூடவே ஹீனாட்டா சக்காகுஜி. ஏன்னா இதுல இருந்து தெரியுது மேற்கத்திய நாடுகள்ல முக்கியமான ஆட்களை தான் இவன் மையமா கொண்டு வந்திருக்கான். அதனால இவனை நம்ம குறைச்சி எடை போட முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எந்த விழால நம்ம கலந்துக்காம இருக்க முடியாதா? அதுக்காக தான். அதுக்கப்புறம் டெம்பஸ் கண்ட்ரில ஹீரோவை காமிக்க இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசினிருக்கான். இவங்க எல்லாரும் அமைதியா இருக்கும் போது ஹீரோவை கடுப்புல என்னமோ யோசிச்சிருக்கான். அப்ப ராமரிசம் என்னடா அமைதியா இருக்க? பின்ன நீ போன வேலை அப்படி இருக்கு, அமைதியா போய் உட்காரு. நீ வேற இங்க வந்து தங்குறேன்னு சொல்லிட்ட. இப்ப உனக்கான ஏற்பாடு வேற நான் பார்க்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அப்படியா? கவிக்கோ, இப்ப நம்ம மிகப்பெரிய ஸ்டேஜ் அமைக்கிறோம்ல, அது கீழே காலியா தானே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எதனா செய்ய முடியுமா? அது எதனா வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரீமுரோ நம்மளோட கட்டட திறமையை வச்சு அந்த இடத்துல கட்டடத்தை உருவாக்கலாம். நீங்க சொல்ற அந்த கட்டடத்துக்கு கீழே இருக்கிற இடத்த வந்து நம்ம வேகமா உருவாக்கணும். கட்டடத்துக்குள்ள ஏற்படுற அதிர்வு அலைகள்னால கீழே இருக்கிற வேக்கன் ஸ்பேஸ்ல மிகப்பெரிய விரிசல்கள் சைட்ல ஏற்படும். அதனால பில்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது நம்ம அந்த ஸ்டேஜ் ஒரு புறமும் அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி எந்த வேக்கன் ஸ்பேஸ கீழே கிரியேட் பண்ணா நமக்கு கரெக்டா இருக்கும். எந்த விதத்திலயும் எதுக்கும் சேதம் நடக்காது. புரியுது? அப்பனா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விதத்துல நம்ம ஒரு டோர் ரெடி பண்ணுவோமா? இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக்கா வருங்க. இந்த டோரானு? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் யாரும் இந்த விழாக்கு மட்டும் வந்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு வரதுக்காக இந்த இடத்துல வர சாகசக்காரர்களுக்கு நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும்ல. அதன் வகையில இந்த இடத்துல போட்டிகள் நடக்கும். அப்பனா ரீமுரோ, நீங்க அந்த காலியான இடத்துல ஒரு கதவு வச்சு கனெக்ட் பண்ணலாம் சொல்றீங்களா? இல்ல, அது தேவைப்படுது. முக்கியமானது அந்த இடத்துல கதவு வைக்கிறது மட்டும் தான். ஆமா தானே ராமரேஸ்? நீ இதை சொல்ற எனக்காக. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். அரங்கத்துல அட்வென்ச்சர்ஸ் அவங்க சண்டை போடுவாங்க. இதனால ஏராளமான மக்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பனா நீங்க அரங்கத்துக்கு கீழே ஒரு லேப்ரின்த் அமைக்கிறதுக்காக யோசனை இருக்கீங்களா? ஆமாடா, புதிய அட்வென்ச்சர்ஸ் வந்தாங்கன்னா பயிற்சி அடிக்கிறதுக்கான ஒரு நம்ம இடத்தை உருவாக்கணும்ல. அதுக்காக அரங்கத்தோட ஒரு பகுதியும் மற்றொரு பகுதியில நம்ம கடைகளையும் வைக்கலாம். இதன் மூலமா நமக்கு ராமரேஸ் இந்த இடத்துல தங்குறது மட்டும் இல்லாம மக்களும் வந்து பார்ப்பாங்க, அட்வென்ச்சரிங் பண்ணுவாங்க. தினமும் வரதுனால நமக்கு லாபமும் வரும். இது எல்லாத்துக்கும் பொறுப்பா நம்ம ராமரேஸ் விடலாம். அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. இந்த ரீமுரோ என்ன பார்த்து சொல்றியா? ஆமா, நான் உன்னதான் விடுறேன். இந்த இடத்துல வர அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே வந்து செலவு பண்ணுவாங்களே, அந்த செலவு பண்ற காசுல இருந்து லாபத்துல பாதி நான் உனக்கு தரேன். இந்த இடத்துல நீ சும்மா தங்குறத விட டெய்லி சம்பாரிச்சுன்னு வாழலாம். சூப்பரா, இந்த இடத்துல நான் வாழ போறேன், இந்த இடத்துல சம்பாதிக்க போறேன், இந்த இடத்துல சாப்பிட போறேன், இந்த இடத்துல நான் தான் பணக்காரன். இது சொல்றது நிச்சயமா நடக்கும்னா எனக்கு தெரியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இந்த இடத்துல தான் வாழ போறேன் அப்படி இவ கொஞ்சம் ராமரேஸ் இப்பதான் நீங்க ஹாப்பியா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ராமரேஸ், இது எனக்கு நிச்சயமா நடக்கும்ன்றது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அட்வென்ச்சர்ஸ் வந்து செலவு பண்ண மட்டும் தான் உனக்கு பணம் வரும். ஆனா கவலைப்படாத, வர லாபத்துல கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 20% கொடுத்துறேன் காசு. இது 20% அப்படின்னா எவ்வளோடா? எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாளைக்கு 1000 அட்வென்ச்சர்ஸ் வராங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வர லாபத்துல உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோல்டு காயின் டெய்லியும் உனக்கு வந்து சேரும். என்னது? ஆனா உத்தரவாதமா இது நடக்கும்ன்றதுல எனக்கு தெரியாது. அத்தனை பேர் கரெக்டா வந்தாதான் உனக்கு கொடுக்க முடியும். திடீர்னு கம்மியாகலாம், திடீர்னு அதிகமாகலாம். அது வர ஆளுங்களை பொறுத்து. இவ சொர்க்கத்தோட வச்சுக்க எனக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு. ஒன்னும் பேச்சு முடியல, எங்க போயின்னு இருக்க, திரும்பி வா. அதுக்கப்புறம் இவங்க எந்த இடத்துல அரங்கத்தை அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு சிட்டியோட மேப் வச்சு பாக்காங்க. அந்த இடத்துல இடமே இல்ல. எங்க வெளியே வச்சாலும் வேலைக்கு ஆகாது, உள்ள வச்சாலும் எல்லா வீடுகளா இருக்கு. ஊருக்குள்ள எந்த இடமே இல்ல. இல்லப்பா, இப்பதான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி போர் முடிஞ்சதுனால ஆதரவற்ற மற்ற கண்ட்ரிஸ் என்ற ஆள்களுக்கு நாங்க இந்த இடத்துல தங்கத்துக்கான இடம் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம அரங்கத்தை அமைச்சோன்னு வச்சீங்க, கண்டிப்பா அவங்க எல்லாரும் காலி பண்ண வேண்டிய அவசியம் வரும். அதனால நிறைய குழப்பம் வரும். காப்பிக்கும் ரீமுரோ, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேஜ் ஒண்ணு வெளியவும், அதாவது ஊருக்கு வெளியவும் அமைக்க முடியாது. அந்த இடத்துல அந்த அளவுக்கு டெவலப் இல்லாதனால வந்துட்டு போற வசதிகளும் இல்ல. நம்ம அந்த மாதிரியான எதனா வேலை பண்ணிட்டு பிறகு அந்த இடத்துல அமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னோட ஃப்ளோர்லயே நான் ஒரு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல எல்லாரும் டெலிபோர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானே போட்டு போறேன். என்ன சொல்றேன்? ஆமா, உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காதுப்பா. நான் ஏன்னா அந்த அளவுக்கு பவரான ஆளு. ஒரு நேரத்துல எனக்கு நிறைய பேரை பண்ண முடியும் அந்த மாதிரி. ஆனா இன்னொரு விஷயம், உயிரற்ற பொருட்களையும் என்னால பிரச்சனையே இல்லாம இடம் மாற்ற முடியும். இது அப்படி பண்ண முடியுமா? உண்மையிலேயே நீ இந்த அளவுக்கு சூப்பரான ஆளுன்றது நான் இப்பதான் யோசிக்கிறேன். அது சரி இப்பதான் என்ன பத்தி தெரியுதா உனக்கு? ஆச்சரியமா இருக்கு உன்னை பார்த்தாலே. இது என்னால வெளிப்படையா நீ எதுவுமே சொல்லாம இப்ப உண்மையை நீ வெளிப்படுத்திருக்க. உண்மையிலேயே இந்த அளவுக்கு நீ முட்டாளா இருப்போம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளவு திறமை வச்சு வெளியே சொல்லாம இருக்கேன்னா கண்டிப்பா நீ ஒரு பைத்தியக்காரியா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? நான் கரெக்டா தானே சொல்றேன். இவனுக்கு எவ்வளவு தைரியம்டா? டென்ஷன் ஆகாத. முக்கியமான விஷயத்த
பணத்தை இப்ப எப்படி பண்ண போறோன்றத மட்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சூப்பரே எல்லா கவலையும் இப்ப தீர்ந்துருச்சு. சூப்பர் ராமரேஸ். அப்படியாடா நீ எப்படி சொல்ற? அப்ப பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. நான் உன்ன நம்புறேன் ராமரேஸ். ஓகேடா நீ என்ன நம்பர்ல கண்டிப்பா நான் உனக்கு பண்றேன். பாத்தீங்களா இப்போதான் என்னோட ஆட்டமே ஆரம்பம். இதுதான் ராமரேஸோட கதை அப்படின்னு அவசரிச்சுருக்கேன். இரவும் உண்மையிலேயே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு நான் பாராட்டினதுல இவ்வளவு நறுக்கமா இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ இவ்வளவு நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு சொல்ல அதோட இந்த இதுல எபிசோட முடியுது. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட்ல வேலை எல்லாம் போக போறதுனால ஒருத்தர் இருந்து பொறுமையா பாருங்க. சரிங்க ஸ்லம்ப ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சு